எல்லோருக்கும் வணக்கம். சில பேர் கொசுவை டக்குன்னு அடிச்சு கொள்ளாம அது ரெக்கையை உடச்சு விடுறது, மூக்கு பிடிச்சி இழுத்து விடுறது, காலை உடச்சு விடுறது அப்படின்ற மாதிரி சில கொடுமைப்படுத்துற வேலையை பண்ணுவாங்க. அப்படிதான் நம்ம ஷேர் மார்க்கெட்டு நம்மளை பண்ணிக்கிட்டு இருக்கு. சமீபத்திய 5 நாட்கள்ல வந்து இறங்குறதும் இறங்குறதும் ஒன்னா இறங்கிடணும், இல்லையா மார்க்கெட் திரும்பி பழைய ஹையை தாண்டி மேலே போகணும். ரெண்டுக்கும் பண்ணாம சமீபத்தில் இறங்கினா கடைசியில் பார்த்தா இன்னைக்கு ஒரு 215 பாயிண்ட் மேலே ஏறி ஒரு மாதிரி முதலீட்டாளர்களுக்கு அமைதியும் சந்தோஷத்தையும் திருப்பி கொடுத்துருக்கான். இந்த சமயத்தில் ஃபாரினர்ஸ் என்னதான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இந்த தகவலை இவ்வளவு நேரம் ஆகி நம்மளால பார்க்க முடியல. அவ்வளவு பயமாவா பண்ணிவிட்டாங்க அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. 24ஆம் தேதி என்ன பண்ணியிருக்காங்கன்னு போய் பார்க்கலான்னு ஆசையாக பார்த்தா இன்னுமே அதுக்கு தீர்வை காணோம். எஃப்ஐஸ் என்ன பண்ணா தான் நம்மளுக்கு என்ன, நம்மளை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு சீப் ரேட்டில் நிஃப்டி கிடைக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பாயிண்ட் வந்ததுன்னா இப்போ இருக்கிற பணத்தை போட வேண்டியதான். அதாவது மார்க்கெட்டை பார்த்துக்கிட்டே ஒரு ப்ரீ பிளான் இல்லாமல் இந்த இடத்துல வந்தால் பணம் போடணும், இந்த இடத்துல வந்தால் பணம் போடணும்னு ஒரு ப்ரீ பிளான் இல்லாமல் மார்க்கெட்டை அந்தந்த சூழ்நிலையில் அப்பப்போ நம்ம பார்த்தோம்னா எல்லா நாளும் பயந்துக்கிட்டு இருப்போம், இல்லைன்னா எல்லா நாளும் ஒரு மாதிரி சந்தோஷமாக இருப்போம். கண்டிப்பாக முடிவெடுக்கிறது அப்படின்றது வரவே வராது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 20,742 வந்தால் சந்தோஷமாக இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். பாதி கிணறு வந்துட்டேன், ஆனால் இன்னும் வரமாட்டேன்றான். நண்பரே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்ல ஒரு நல்ல நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டாக்டர் ரெட்டி வந்து வேற லெவல் பண்ணிட்டான், 4% ஏறிட்டான். சமீபத்தில் ஒரு நண்பர் சொன்னார், ஐயோ நான் வேற ஹெவியா லாக் ஆகி கிடக்குறேங்க, டாக்டர் ரெட்டி வாங்கி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. கீழே 5600 வரைக்கும் வந்துட்டான். இது எல்லாமே ஒரு மாதிரி சப்போர்ட் ஜோன்ல தாங்க இருக்கு. டாக்டர் ரெட்டி மேபி திரும்பி மேலே வரலாம் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருந்தோம். ஸ்வங்கின்னு மேலே வந்துட்டான் 5900. ரொம்ப சந்தோஷம். இந்த டெக் மஹிந்திரா ஷேர் வச்சிருக்கிறவங்களே இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. என்ன காரணம்னா 3% ஏறி தான் க்ளோஸ் ஆயிருக்கான். ஆனா அவனுடைய ரிசல்ட் என்ன அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்ப சமீபத்தில் இந்த Q3 அதாவது டிசம்பர் குவார்டருடைய ரிசல்ட் பார்க்கும்போது சேல்ஸ் வந்து பெரிய அளவுல இன்க்ரீஸ் ஆகல. அதாவது டிசம்பர் 2022 கனெக்ட் பண்ணி பார்க்கல உண்மைக்கு சேல்ஸ் அப்படின்றது குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி ப்ராஃபிட் அப்படின்றது பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி 1000 கோடி எல்லாம் அசால்ட்டா பண்ணிக்கிட்டு இருந்தான் ஒவ்வொரு குவார்டர்லயும். இப்ப எடுத்து பார்த்தோம்னா 700 கோடி 500 கோடின்னு ரொம்ப குறைவான ப்ராஃபிட் தான் பண்ணிட்டு இருக்கான். ஸோ எனக்கு என்னமோ நாளைக்கு அப்படின்னு இந்த டெக் மஹிந்திரா பாட போறாங்களா இல்லையா அப்படின்றது தெரியல. சமீபத்திய நிகழ்வுகள் என்ன நடக்குதுன்னா, லார்ஜ் கேப் கம்பெனியா இருக்கா, இருந்தாலும் ரிசல்ட் நல்லா இல்ல, அல்லது ரிசல்ட் நல்லா இருக்கு, அல்லது ரிசல்ட் நல்லா இல்லைனாலும் மார்க்கெட் அவனை லைக் பண்ணுது, விரும்புது அப்படின்ற சமயத்துல 10% மூவ்மெண்ட் அசால்ட்டா பண்றானு. அப்ப இந்த டெக் மஹிந்திரா வந்து நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா, நாளைக்கு ஒன்னா +10 இல்லைன்னா -10 எதிர்பார்க்கிறேன். நடுவில் நீட்டிப்படுத்தா மட்டும்தான் எனக்கு ஆச்சரியம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல நிறைய பேர் சொல்லுவாங்க, திடீர்னு இருந்திருந்தாப்புல வந்து கையை பிடிச்சிக்கிட்டு நான் ஏன் பிறந்தேன், நான் ஏன் வளர்றேன், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு ஒன்றும் தெரியலடா பச்சி அப்படிமா. அது மாதிரிதான் இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் நேற்று எதுக்கு 6% இறக்குனா, இன்னைக்கு எதுக்கு மறுபடியும் 4% ரெக்கவரி ஆயிருக்கு அப்படின்றது யாருக்குமே தெரியல. இந்த சூழ்ச்சி வலையில யாராவது பாவம் நஷ்டம் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி மனசு விரக்தியா இருக்கும். நண்பர்களே, காட் இஸ் கிரேட். இந்த ஆக்சிஸ் பேங்க் ஆகட்டும் ஐசிசி பேங்க் ஆகட்டும் ரெண்டு பேருமே வெயிட்டேஜில் பெரிய ஆளுங்க நிஃப்டியில். ஸோ அப்போ பார்க்கும்பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்து ஆக மொத்தம் 70 பாயிண்ட் தன்னந்தனியாக நிஃப்டி இறக்கி விட்டுருக்காங்க. எவ்வளோ பாயிண்ட் பாருங்க. அப்படி 70 பாயிண்ட் இறக்கி விட்டையும் மார்க்கெட்டை வந்து 215 பாயிண்ட் ப்ளஸில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்கன்னா ரியலி காட் இஸ் கிரேட் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். நண்பர்களே, என்ன நினைச்சானா வேதாந்தா இன்னைக்கு வெறித்தனமா 4% ஏறி இருக்கான். இப்படி 4% ஏறி இருக்கான். இந்த வருஷத்துல மட்டும் பார்க்கும்போது 2%, அதாவது இந்த வருஷத்தினுடைய ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து பார்க்கும்போது 2% நெட்டுக்கு லாபத்தில் இருக்கு. இப்படி வெறித்தனமா இன்னைக்கு ஏறினதுனால மார்க்கெட் என்ன ஆகுது, அவனை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி சப்போர்ட் எடுத்துட்டானா அப்படின்னு பார்த்தோம்னா சப்போர்ட் எடுத்துட்டு 220 ரேஞ்சில இருந்து 262 வரைக்கும் வந்துட்டான். அப்படி வந்தவனுடைய ட்ரெண்ட் வந்து உடையல. ஸோ அப்போ ட்ரெண்ட் உடையாம சப்போர்ட் எடுத்து மேலே போகும் பொழுது ஒருவேளை இந்த ஷேர் மறுபடியும் 300 அதுக்கடுத்தது மேலே வந்து 350 போறானா அப்படின்றது பொறுத்து இருந்து பார்க்கணும். எப்படி பார்த்தாலும் ஒரு வருஷத்துக்கு ஏதாவது ஒரு ஷேர் லார்ஜ் கேப் கம்பெனிகளை வந்து பெரிய அளவில் ஏற்றி விட பார்ப்பாங்க. ஸோ அப்போ இந்த முறை விளையாட்டுக்கு இந்த வேதாந்தா வச்சுக்கு போறாங்களா என்னன்றது தெரியல. இவன்லாம் திரும்பி மேலே ஏறி வந்து அவனுடைய ஹை 440 வரைக்கும் இருக்கு. ஒன்னா 262 ரூபாயிலிருந்து 440 வந்தாலும் சந்தோஷம் தான், அல்லது 262 ரூபாயிலிருந்து கீழே 100 ரூபா வந்தாலும் சந்தோஷம் தான். எப்படி வந்தாலும் இதை பெருசா இந்த வருஷம் விளையாண்டு பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா எனக்கு தெரியுது. நண்பர்களே, இந்த ஐஓசி ஷேர் இப்படி நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டு தன்னந்தனியே இன்னைக்கு 4% ஏறுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நேற்று 5% இறங்கினா தொடர்ந்து 2% 10 நாள் இறங்கினா நல்லா சீப்பான ரேட்டு கிடைக்குன்னு பார்த்தா இன்னைக்கே 4% ஏறி இருக்கான். இனி நாளைக்கு இவனை என்ன செய்ய காத்திருக்காங்கன்னு தெரியல. அவனுடைய குவார்டர்லி ரிசல்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது போன வருஷத்தினுடைய குவார்டர்லி ரிசல்ட்டோட கம்பேர் பண்ணும்போது வெறும் 890 கோடி லாபம் பண்ணியிருக்கான். இந்த குவார்டர்ல எடுத்து பார்த்தோம்னா 9225 கோடி.
அந்த அவ்வளவு லாபம் அவன் சமீபத்தில் பண்ணவே இல்லை. 2020 ஆகட்டும் 21 ஆகட்டும் பெருசாக லாபமே இல்லை. ஏன்னா அப்போல்லாம் வண்டியே ரோட்டில் பெருசாக ஓடல, லாக்டவுனில் இருந்து. இப்போ இருக்கக்கூடிய குவார்டர்லாம் பார்த்தீங்கன்னா 10,000 கோடி 12,000 கோடி நான் அசால்ட்டாக லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஒரு நல்ல டிவிடெண்ட் அப்படின்றத நம்ம மிஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா இறங்கி அப்படியே திருப்பி ரிவர்ஸ் வாங்கி மேலே வந்துட்டான். நண்பர்களே, இந்த HFCL ஷேர் வச்சிருக்கிறவங்களுக்கு ஒரு அருமையான நியூஸ். சமீபத்தில் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் ஹை அப்படின்றத தொட்டு காமிச்சிருக்கான். 88 ரூபாய் கட் பண்ணி 105 வரைக்கும் போயிருக்கா. இங்கிருந்து இன்னொரு 40 ரூபாய் ஏறி அடுத்தது 150 ரூபா போயிட்டான்னாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இவனையெல்லாம் நம்ம 60 ரூபா ரேஞ்சில் பார்த்தோம். எத்தனையோ முறை இவன் வந்து சப்போர்ட் எடுத்து விளையாண்டுருக்கான் அப்படின்றத நம்ம பார்த்தோம். கரெக்டாக இந்த ரேஞ்சில் பார்த்தோம். மேலே இது வரைக்கும் வந்தாவே சந்தோஷம்னு இருந்தால் அந்த ரேஞ்சு வந்து அதுக்கு மேலே பிரேக் அவுட் ஆயிருக்கா. இனி அடுத்தது HFCL 150 ரூபா போயிட்டானாக்கா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நண்பர்களே, செக்டர் வைஸ் பார்த்தோம்னா இந்த மோத்திலால் ஓஸ்வால் ஆகட்டும் ஏஞ்சல் ஒன் ஆகட்டும் ரெண்டு பேருமே வந்து ஃபைனான்ஷியல் மார்க்கெட்டில் தான் இருக்காங்க, ஃபைனான்ஷியல் மார்க்கெட் சர்வீஸில் தான் இருக்காங்க. இந்த ஏஞ்சல் ஒன்னுடைய சகாப்தம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருடங்களில் மலை மாதிரி ஏறி இருக்கான். வெறும் 300 ரூபா இருந்தவன் இப்போ 3000 ரூபாயில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஆனால் இந்த மோத்திலால் ஓஸ்வால் அப்படின்றது இந்த 3 வருஷத்தில் பார்த்தீங்கன்னா அவன் ஆல்மோஸ்ட் 650 ரூபா இருந்தவன் பெருசாக ஏறல. சரி, ரெண்டு பேரும் எப்படி இவங்களுடைய ஸ்ட்ரென்த் எப்படி P&L படி பார்த்தோம்னாக்கா இவன் 660 கோடி லாபம் பண்ணிட்டு இருக்கிறான் மோத்திலால் ஓஸ்வால். இந்த ஏஞ்சல் ஒன்னுடைய லாபம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு குவார்ட்டருக்கு 260 கோடி 300 கோடி இப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இந்த மோத்திலால் ஓஸ்வால் அப்படின்ற ஷேர் நம்ம போய் பார்க்கும்பொழுது ஆல்மோஸ்ட் 10% ஏறி இருக்கான். ஒருவேளை இவன் வந்து ஏஞ்சல் ஒன்னுடைய வேலை இவன் பார்க்க போறானா அப்படின்றது இனிமேல் பொறுத்து இருந்து தான் தெரியணும். ஸோ ஏஞ்சல் ஒன் அப்படின்றது ஆல்மோஸ்ட் ஏறிட்டு கொஞ்சம் இறங்கிட்டான். ஸோ அந்த குரூப் விளையாட்டை ஒரு கொஞ்சமாக முடிச்சுக்கிட்டான். 4000 பக்கத்தில் போயிட்டு இப்போ 1000 ரூபா இறங்கியிருக்கான் ஒரு ஷேருக்கு. ஆனால் இந்த மோத்திலால் ஓஸ்வால் வந்து சமீபத்திய ஒரு வருஷத்தில் இப்போ நடக்கிறதா உச்சம் 700 ரூபாயிலிருந்து 1600 வந்திருக்கான். ஸோ இவன் இங்கிருந்து டபுள் ஆகி 3000 போவானா, ஏஞ்சல் ஒன் மாதிரியே நல்ல பெரிய லெவலில் ஏறுவானா அப்படின்றத பொறுத்திருந்து ஒரு வருஷம் கழிச்சு பார்த்தா தான் தெரியும். சும்மா பார்த்தோம்னா நம்மளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓகே இவன் வந்தா இவன் வரல அப்படின்ற மாதிரி அந்த ஷேரை வாங்கி வச்சிருக்கிறவங்களுக்கு தான் கடுப்பாக இருக்கும். சரி நண்பர்களே, இன்னைக்கு நம்மளுடைய ஷேர் மார்க்கெட்டில் நல்லா அடி வெளுத்து விட்ட ஷேர்கள் எதுன்னு பார்த்தோம்னா இந்த டேன்லாவும் டாடா எல்ஸையும். இதுக்கு காரணம் வேறு யாரும் இல்லை, எந்த விதமான வெளிநாட்டு சதியும் கிடையாது. அவங்களே வெளியிட்ட அவங்களுடைய ரிசல்ட்னால தான் ஷேர் மார்க்கெட் அவங்க ரெண்டே பனிஷ்மெண்ட் பண்ணி இன்னைக்கு நல்லா அடி வெளுத்து விட்டுருக்காங்க. அப்பா, இந்த சவுத் இந்தியன் பேங்க் என்னங்க உலகமே திரும்பி நமது தெற்கை பார்க்கிறது அப்படின்ற மாதிரி இந்த சவுத் இந்தியன் பேங்கை பார்த்து எல்லாரும் வாய் மேலே விரல வச்சு உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னா அவன் ஏறின லாபம் அப்படி. ஸோ ஒரு உதாரணத்துக்கு ஒரு சாம்பிள் இன்ஃபர்மேஷனில் வந்து ஒரு டெஸ்டிங் பர்பஸ்க்காக ஒரு 7000 ரூபாய் போட்டிருந்தோம்னாக்கா ஆல்மோஸ்ட் 1500 ரூபா லாபம். ஒரு 2-3 அரிசி மூட்டை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு வருஷமே உட்காந்து சாப்பிடலாம் ஒரு ஆளுக்கு அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. ஸோ இந்த சவுத் இந்தியன் பேங்க் இன்னைக்கு ஒரே நாளில் 13% ஏறி இருக்கு. இந்த வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து பார்க்கும்போது 29% ஏறி இருக்கு. இந்த வருஷத்துல இந்த ஷேர் வந்து 100% லாபம் பண்ணி கொடுத்துட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். பொதுவாக பழைய ப்ரீவியஸ் ஹையை உடச்சி மேலே வரும்போது கொஞ்சம் வயலண்டாக தான் இருப்பாங்க. அந்த வயலண்டில் அப்படின்னு ஒரு 50% மேலே ஏறி வந்துட்டா எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கும். பார்க்கலாம் இந்த இடத்துல ரிஜெக்ட் பண்ணி இவனை கீழே அனுப்புகிறாங்களா இல்லை ஒரு 50% இந்த வருஷம் கடைசியில் ஏற்றி விடுறாங்களான்னு பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். இப்போ பார்த்தீங்களா எவ்வளவு கஷ்டமாக இருக்குது மனசுக்கு. கரெக்டாக இப்படி வந்து ஒரு டெசிஷன் பாயிண்டில் வந்து நிற்கிறான். இங்கிருந்து மேலேயா அல்லது இங்கிருந்து கீழேயா அப்படின்றது ஆண்டவனுக்கு தான் தெரியும். நண்பர்களே, இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் என்ன முக்கியமான விஷயம், எது ஒரே பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த IFCI அப்படின்ற ஷேர் தான். அவனெல்லாம் இன்னைக்கு 20% ஏறி இருக்கான். ஆனால் டிவிடெண்டெல்லாம் அவன் 10 பைசா கொடுக்கல. ஸோ இப்போ டிவிடெண்ட் ஈல்டு 0வா இருக்கக்கூடிய இந்த IFCIயில் என்னதான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பிரசிடென்ட் இருக்கிறார். நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இந்த கம்பெனியில் 70% வச்சிருக்காரு. இவனுடைய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்படின்னு எடுத்து பார்த்தோம்னா 1000 கோடி 2000 கோடி நஷ்டம் தான் பண்ணிட்டு இருக்காப்புல. 2023 இப்போ வரைக்கும் இன்னும் பெருசாக நஷ்டம் பண்ணல. ஸோ இந்த குவார்டர்லி ரிசல்ட்டில் டிசம்பர்னுடைய ரிசல்ட் என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஒரு 100 கோடி 200 கோடின்னு லாபம்னு கணக்கு காமிச்சான்னு வச்சிங்களேன். அப்போ ப்ராபப்ளி இந்த கம்பெனி இன்னும் மேலே ஏறக்கு வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பார்க்குறேன். ஸோ எப்படி பார்த்தாலும் இது வந்து ஒரு என்னென்னு சொல்கிறது, இதுக்கு முன்னாடி இவன் 120 பார்த்த கம்பெனி தான், பார்த்த ஷேர் தான். சரி, அந்த 120 கொண்டு வந்து விடுவோம் அப்படின்னு வம்படிக்கு ஏற்றி விடுற மாதிரி தெரியுது. நண்பர்களே, பொதுவாகவே இந்த LT ஃபுட்ஸுக்கு வேறு வேலை இல்லை. அவன் வேலையே வந்து நல்லா உச்சிக்கு போயிட வேண்டியது. அப்புறம் அப்படியே கொஞ்சம் இருந்துட்டு அப்புறம் மறுபடியும் அடுத்து உச்சிக்கு போக வேண்டியது. அப்புறம் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் அடுத்து உச்சிக்கு போக வேண்டியது. இப்போ மறுபடியும் 204 வந்து ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கான். டபக்குன்னு அடுத்து உச்சிக்கு போகிற மாதிரி இருந்தால் 260 ரூபா 270 ரூபா போகணும். இந்த வருஷமும் போகிற மாதிரி இருந்தா
ஸோ இப்போ இனிமேல் வரக்கூடிய அடுத்த 6 மாசத்துல இப்போ ஜனவரியில் இருக்கும், ஒரு ஜூன் ஜூலைல பார்க்கும்போது இவன் 260 இருப்பானா இல்ல 100 ரூபா வருவானா அப்படின்றத பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். பட் இந்த பேட்டர்ன் வந்து திருப்பி நடக்குது, ஒவ்வொரு வருஷம் நடக்குது, இந்த வருஷமும் நடக்கிற மாதிரி இருந்தா இவன் 260 ரூபாய் ஒரு 6 மாசம் 8 மாசத்துக்குள்ள போகணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இல்லைனாலும் ஒன்றும் கெட்டு போகல, அவன் 100 ரூபாய்க்கு வந்தா மறுபடியும் வாங்குறதுக்கு ஆள் இருப்பாங்க அப்படின்றது என்னுடைய கணிப்பு. இந்த TCNS பிரான்ச் வேற இயர் லோல இருந்து ஆல்மோஸ்ட் 52 வீக் லோல இருந்து மறுபடியும் இன்னைக்கு கொஞ்சம் மேலே ஏறி வரான். இன்னைக்கு அவன் மேலே ஏறி வர்றதுனால என்ன ஆகுதுன்னா இந்த ஷேர்னுடைய பேட்டர்ன் இப்படி மேல் நோக்கி திரும்புது. அவனுடைய பேட்டர்ன் வந்து மேல் நோக்கி திரும்புது. கடந்த 1.5 வருஷமாவே அவனுடைய பேட்டர்ன் எப்படி இருந்ததுன்னா கீழ் நோக்கி வர மாதிரி இருந்தது. ஸோ இந்த கீழ் நோக்கி வரக்கூடிய பேட்டர்ன் வந்து இப்போ என்ன ஆயிருக்கு, இப்போ கீழ் நோக்கி வந்துகிட்டு இருந்த பேட்டர்ன் வந்து என்ன ஆயிருக்குன்னா அப்படியே திரும்பி மேல் நோக்கி வருது. இப்படியே இன்னொரு 6 மாசம் 8 மாசம் அப்படியே மேலே ஏறி 700 ரூபா வந்துருச்சுன்னா யாருக்கு நல்லதோ இல்லையோ இந்த ஆதித்யா பிர்லா ஃபேஷனுக்கு நல்லது. ஏன்னா அவங்க தான் இந்த TCNS பிராண்ட்ஸை வாங்கினாங்க. நண்பர்களே, யாராவது இந்த உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஷேர் வச்சிருக்கீங்களா? மரணாட்டி இன்னைக்கெல்லாம் ஒரே அட்டியா இன்னைக்கு இறக்கி விட்டானுங்க. இந்த சமயத்தில் வந்து இந்த ஷேர் வந்து சப்போஸ் இறங்குது அப்படின்னா பொதுவாக ஒரு 30% இறங்குச்சுன்னா அந்த இடத்துல சப்போர்ட் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஸோ 30% அப்படின்றது எங்கே இருக்கு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 33 ரூபாயில் இருக்கு. ஸோ இப்போ 55 ரூபாயிலிருந்து கீழே விழுந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் ஏவரேஜ் பண்ணணும்னா ஓடி போய் இந்த இடத்துலயே ஏன்னா நீங்கள் வாங்கினதே இங்கே, அப்போ இங்கே ஏவரேஜ் பண்ணி என்ன பிரயோஜனம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இவன்லாம் ஏவரேஜ் பண்ணுற மாதிரி இருந்தால் 33 ரூபா வர விட்டு தான் ஏவரேஜ் பண்ணும் அப்படின்றது என்னுடைய கருத்து. இவன்லாம் வந்து கடந்த 2-3 வருஷத்தில் என்ன பண்ணியிருக்கா அப்படின்ற மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதுக்கு முன்னாடியே நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஒரு முக்கியமான 62 ரூபாய் வந்து டச் பண்ணியிருக்கான். நீ இந்த 62 ரூபாய் தாண்டிட்டா 100 ரூபா போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதா நம்ம இந்த இடத்துல ஒரு ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் போட்டு கொண்டிருக்கோம். அந்த ரெசிஸ்டன்ஸ் அவன் தாண்டவே இல்லை. ஸோ இந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டாம கீழே இறங்கி வந்தான்னா அவனை எல்லாம் ஒரு 30 ரூபா ரேஞ்சில் ஏவரேஜ் பண்றதா நல்ல விஷயம் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஏன்னா அவன் ஏறினது அப்படி 15 ரூபாயிலிருந்து அவன் பாட்டுக்கு 60 ரூபா வந்திருக்கான். அட கடவுளே, இந்த REC லிமிடெட் PFC ஷேர்லாம் வச்சிருந்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்டுக்கு ரைட் ஹேண்டுக்கு கொடுத்து உங்களுக்கு நீங்களே கை குளிக்கிங்க. ஏன்னா மறுபடியும் இறங்கிட்டு இருந்த ஷேர் வந்து அப்படியே ரெக்கவரி ஆயிருக்கான். ஸோ இந்த சமயத்தில் நேற்று வந்து நீங்கள் ஆப்ஷன் ஏவா பிவான்னு யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க. அடாடா நேற்று இறங்கிட்டானே பேசாமல் வித்து விட்டுருக்கலாமே அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஆப்ஷன் தரான். ஸோ அப்போ நீங்கள் வந்து நல்ல லாபத்தில் இருக்கீங்க, கொஞ்சோண்டு லாபத்தை புக் பண்ணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்க. ஆனால் இறங்கி போச்சு. அப்போ மறுபடியும் இன்னைக்கு அதே ரேட் வந்திருக்கு அப்படின்னா அப்போ ஆப்ஷன் ஏவா அல்லது ஆப்ஷன் பியா அப்படின்றத நீங்கள் தான் பார்த்து யோசிச்சு முடிவு எடுக்கணும். நேற்று நீ ஒரு மனநிலைமையில் இருந்தீங்க, மார்க்கெட் இறங்குறத பார்த்து, இன்னைக்கு ஏறதை பார்த்து இன்னைக்கு ஒரு மனநிலைமை இருப்பீங்க. இப்படியே மாறி மாறி நினச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா கடைசியில் அது எங்கேயாவது கீழேயோ மேலே போய் உட்காந்துட்டே பரவாயில்ல, கீழே போய் உட்காந்துக்கிட்டா அப்புறம் அன்னைக்கே ஆப்ஷன் ஏவை போய் தொட்டுருக்கலாமே யோசிச்சுட்டு இருப்பீங்க. ஆஹா நண்பர்களே, சமீபத்தில் இந்த IDBI ஷேர் வந்து நல்ல புல்லிஷாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆயிருந்தது 75 ரூபாய்க்கு. இப்போ பாருங்க 84 ரூபா வந்துட்டான். ஸோ இறங்குற மார்க்கெட்லேயும் இவன் கொஞ்சம் எகிரி தான் ஆடிட்டு இருக்கான். இது உண்மையா பொய்யா அப்படின்றது இனிமேல் வரக்கூடிய நாட்கள் தான் சொல்லணும். ஒருவேளை இந்த 84 ரூபாய்க்கு மேலே இருந்தே ட்ரேட் பண்ணான்னா அப்போ அடுத்தது இவனை தூக்கி 100 ருபீஸ் கேண்டிடேட்ல இவனை வச்சிட வேண்டியதான். பட் 100க்கு இது ரொம்ப பக்கமாக இருக்குது. 85 ரூபாயிலிருந்து 100 ருபீஸ் போகிறது ரொம்ப சுலபமாக தான் தெரியுது. பட் இருந்தாலும் இவனை நம்ம வந்து ஆல்மோஸ்ட் இவனை 40 ரூபாயிலே பார்த்து பிடிச்சிருக்கணும். நம்ம கெட்ட நேரம் இவனை வந்து நம்மளுடைய வாட்ச் லிஸ்ட்டில் இதை பர்ஃபார்ம் பண்ணி தான் நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வந்து விழுகிறான். சப்போர்ட்டில் வந்து இவன் விழுகல. இங்கே பார்த்தீங்களா பூ போல் மலர்ந்து நிற்கிறான் பாருங்க போரோசில் ரெனேபிள்ஸ். இவனை நம்ம பிடிச்சோம். இவனை நம்ம எங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி சில மாதங்களுக்கு முன்னாடி 425 ரூபா ரேஞ்சில் பிரேக் அவுட் ஆகிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு நல்ல ஷேர் என்னைக்கு இருந்தாலும் ஏதாவது ஒரு நியூஸ்னால வெடிச்சு செதறுவா அப்படின்ற மாதிரி அந்த பொறுமை தாங்க நம்மளுக்கு வேணும். ஒரு 3 மாதம் 2 மாதம் நம்ம பொறுமை சாப்பிட்டுவிட்டு அப்புறம் 2 நாள் அவங்களுடைய வேலை காமிச்சிடறானுங்க. ஸோ இந்த போரோசில் ரெனியூவல்ஸை நம்ம நவம்பர் மாதம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். 3 மாதத்தினுடைய முடிவில் ஆல்மோஸ்ட் 50% ஏறிட்டான். வெரி குட் அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட பாராட்டுகளை வாங்கிட்டான் இவன். நண்பர்களே, நேஷனல் மினிமம் ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? வால்வா சாவா நிலைமையில் இருக்கா. இவனையும் நம்ம சில நாட்களுக்கு முன்னாடி அனலைஸ் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக 131 ரூபா ரேஞ்சில் சுற்றிக்கிட்டே இருக்கான். ஒரு தடவை ஏதாவது ஒரு சைடு டைரக்ஷன் எடுத்து இவன் போகணும். ஒன்றா மேலே போகணும், இல்லைன்னா கீழே போகணும். மேலே போயிட்டு அடுத்தது இவனுக்கு 200 ரூபா தான். நேஷனல் மினிமம் 200 ரூபா போகுது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். ஏன்னா இத்தனை வருஷமாக தூங்கிக்கிட்டு இருந்தவன் தான். ஸோ இப்போ ஆல்ரெடி 70 ரூபாயிலிருந்து போன வருஷம் 2023 70 ரூபா ரேஞ்சில் இருந்து ஆல்மோஸ்ட் பணத்தை டபுள் பண்ணி விட்டுட்டான். இனி மறுபடியும் 240 ரூபா போய் இந்த வருஷமும் பணத்தை டபுள் பண்ணி விட போறானா இல்லை மறுபடியும் நானாக இருந்தே இவனை 70 ரூபாய்க்கு தான் வர சொல்லுவேன். ஏன்னா நம்ம போய் 2000-3000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் பாருங்க. ஸோ 70 ரூபா வர்றானா இல்லை ஏற்கனவே வாங்கி வச்சவங்களுக்கு லாபம் தர போறானா அல்லது புதுசாக வாங்கறதுக்கு இடம் கொடுக்க போறானா அப்படின்றது இந்த வருஷம் முடிவு பண்ணும். அதனால இந்த ஷேரை வாட்ச் லிஸ்ட்ல போட்டு வச்சுங்க. என்னைக்கு 70 ரூபா வந்ததுன்னா என்னை பொறுத்த வரைக்கும் கவுன்னு கவ வேண்டிய இடமா தான் பார்க்குறேன்.
நண்பர்களே, இந்த பிஎஸ்சி ஷேர் யாராவது வச்சிருக்கீங்களா? இப்போ இந்த பிஎஸ்சி வந்து என்ன பண்ணியிருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக டெரிவேட்டிவ்ஸ் ப்ராடக்ட் எல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருக்கான். அவன் பண்ண அந்த வேலையினால தான் வெறும் 500 ரூபாயில இருந்த ஷேர் இன்னைக்கு வந்து 2000 ரூபாயில போந்திருக்கு. இன்ஃபேக்ட் அவன் 2500 போயிட்டு இப்போ 500 ரூபா கரெக்ஷன் ஆயிருக்கான். அப்போ இந்த கம்பெனி வந்து என்ன ஆகணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன்னா, இவன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா போன ஜூன் மாதம் அதுக்கு முன்னாடி மார்ச் மாதத்துலாம் வந்து 100 கோடி 400 கோடி லாபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ அப்போ டிசம்பர் குவார்ட்டர்னுடைய ரிசல்ட் வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா ஒரு 1000 கோடிக்கு மேலே வரணும். ஏன்னா அவங்க சென்செக்ஸ் டெரிவேட்டிவ்ஸ்லாம் பெரிய ஆளுங்க ஆகிட்டாங்க, நல்ல வால்யூம் நடக்குது அப்படின்ற நியூஸ்லாம் படிக்கிறோம். ஸோ அப்போ ஒருவேளை அதில் எக்ஸ்சேஞ்ச் டிரான்சாக்ஷன் காஸ்ட்லாம் போட்டு சம்பாதிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது நம்மளுக்கு தெரியல. பட் அது சம்பாதிக்கிறாங்களா இல்லையா அப்படின்றது இந்த டிசம்பர் குவார்ட்டர் ரிசல்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஒருவேளை அவங்க 1000 கோடி 2000 கோடின்னு எங்காவது ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்கன்னாக்கா மாசா இருக்கும்.